ஹலோ எவ்ரிவன், இதில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மூட்ஸ் அண்ட் மார்க் ட்ரையல். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மூட் அப்படின்றதுக்கு மீனிங் அப்படி என்னான்னு பார்த்தீங்கன்னா, டு புட் ஃபார்வர்ட் ஃபார் டிஸ்கஷன், அதாவது ஒரு விஷயத்தை டிஸ்கஷனுக்கு கொண்டு வரது அப்படின்ற அந்த மூட் அப்படின்ற வேர்டோட மீனிங். இந்த மூட் அப்படின்னா என்னான்னு பார்க்கலாம். மூட்ஸ் அப்படின்றது ஒரு லீகல் ப்ராப்ளம், அதாவது ஒரு இமேஜினரி கேஸ். அது வந்து ரியலாக இருக்காது, ரியலாக இருக்கிறது கூட மாடிஃபை பண்ண மாதிரி அது இமேஜினரியாக வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேஸை வந்து 2 ஸ்டூடெண்ட் கவுன்சில்ஸ் வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. அதாவது பெட்டிஷனர் சைடு 2 பேரும், இங்கிட்ட ரெஸ்பாண்டன்ட் சைடு 2 பேர் வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. அதாவது லீடர் ஜூனியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க, 3 ஜட்ஜஸ். அவங்க வந்து ஹியர் பண்ணுவாங்க அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இது வந்து எதுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னா, ஒரு லா ஸ்டூடெண்ட்டுக்கு கோர்ட்டில் வந்து என்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. இந்த மூட்ஸை வந்து யார் அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூட் சொசைட்டி இல்லை லா சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒரு லா டீச்சரோ இல்லை ப்ராக்டிஸிங் லாயரோ வந்து ஜட்ஜாக வந்து ப்ரிசைட் பண்ணுவாங்க. இந்த மூட்ஸ்க்கு வந்து 2 செப்பரேட் பாயிண்ட்ஸ் ஆர் ஆர்கியூமெண்ட் வந்து இருக்கும். அதாவது அந்த 2 பேர் வந்து பெட்டிஷனர் சைடுக்காக ஆர்கியூ பண்ணுவாங்க, மிச்சம் இருக்க அந்த 2 பேர் சைடு வந்து ரெஸ்பாண்டன்ட் சைடுக்காக ஆர்கியூ பண்ணுவாங்க. இதில் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது டைம் வந்து 40 மினிட்ஸ்லேருந்து ½ அன் ஹவர்க்குள்ளே வந்து இருக்கும் இந்த மூட்ஸ் ட்ரையல் வந்து நடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மூட் கோர்ட்டோட ப்ரொசீஜர் அப்படின்றது என்னான்னு பார்ப்போம். ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தோன்னா, பெட்டிஷனர் வந்து ஜட்ஜோட லெஃப்ட் சைடு வந்து உட்காந்துருப்பாங்க, ரெஸ்பாண்டன்ட் வந்து ரைட் சைடு வந்து உட்காந்துருப்பாங்க. இந்த ப்ரெசைடிங் ஜட்ஜ் வந்து பெட்டிஷனர் சைடை கூப்பிட்டு ஆர்கியூ பண்ண சொல்லுவாங்க, அதாவது அப்பலன்ட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அவரோட ஜூனியரை வந்து ஆர்கியூ பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் ரெஸ்பாண்டண்ட்டை கூப்பிட்டு அங்கே இருக்க லீடர், அங்கே இருக்க ஜூனியரை வந்து ஆர்கியூ பண்ண சொல்லுவாங்க. அந்த 2 கவுன்சில்ஸும் சரி ஜட்ஜஸும் சரி ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் ஸ்ட்ரிக்டாக. அங்கே இருக்க ஆப்போசிட் சைடு இருப்பாங்களா பார்ட்டி, பெட்டிஷனருக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்களா, அவங்கள வந்து எப்படி ஆர்கியூமெண்ட் அப்போ அட்ரஸ் பண்ணணும்னா லேண்ட் ஜூனியர் இல்லைனா லேண்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு அட்ரஸ் பண்ணணும். அப்போ ஜட்ஜை எப்படி அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை லார்ட்ஷிப் ஆர் யுவர் லார்ட்ஷிப் அப்படின்னு ஆர்கியூ பண்ணணும். கவுன்சில் சப்மிட் பண்ணுறது வந்து லா அண்ட் ஃபேக்டாக இருக்கணும், இவங்க ஒப்பீனியனாக வந்து இருக்கக்கூடாது. இப்போ ஒரு அட்வொகேட்டுக்கு பெய்ட் பண்ணுறாங்கன்னா உங்கள் கிளைண்ட்டோட கேஸ் வந்து ப்ரெசென்ட் தான் பண்ணணும், ஜட்ஜ்மெண்ட் ஒப்பீனியன் வந்து சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. அது ப்ரெசன்டேஷன் ஆஃப் த கேஸ். இப்போ கேஸை ப்ரெசென்ட் பண்ணுறப்ப பாயிண்ட்ஸ் வந்து எனுமினேட்டடாக இருக்கணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஆர்கியூமெண்ட் வந்து ஜூனியருக்கு லெஃப்ட் பண்ணுறது வந்து கிளியராக வந்து சொல்லணும் அப்படின்றாங்க. இப்போ ஒரு பாயிண்டில் வந்து கோர்ட் வந்து கன்வின்ஸ் ஆகிட்டாங்கன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கான ஆர்கியூமெண்ட் வந்து அதோடு முடிச்சுக்கிறணும், அதை பற்றி திரும்ப வந்து ஆரம்பிக்கக்கூடாது. ஏன்னா கோர்ட்டு வந்து டயத்தை வந்து வேஸ்ட்டாக பார்க்க மாட்டாங்க, எல்லா பாயிண்ட்டும் கேட்குறதுக்கு தான். அதான் முன்னாடி சொன்ன மாதிரி 45 மினிட்ஸ் டு ½ அன் ஹவர் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஐ கான்டாக்ட் ஆஃப் த ஜட்ஜஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம சொல்கிற ஆர்கியூமெண்ட் வந்து ஜட்ஜஸ்க்கு வந்து கேட்டிருக்கா, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கெலாம் வந்து ஐ கான்டாக்ட் ரொம்பவே முக்கியம் அப்படின்றாங்க. ஆர்கியூமெண்ட் வந்து எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கணும், ரீடிங்காக வந்து இருக்கக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கிளான்வெல் வில்லியம்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் இதில் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரெசென்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சைட்டேஷன் ஆஃப் த கேஸ் லாஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து சைட் பண்ணணும். இப்போ வந்து ரைலாண்ட் வெர்சஸ் ஃப்ளெச்சர் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அந்த கேஸில் அப்படி சைட் பண்ணுறப்ப அதை வந்து ஃபுல்லாக சொல்லணும், அப்ரிவேட்டட் ஃபார்மில் வந்து சொல்லக்கூடாது. இப்போ இப்போ அவங்க ஃபுல்லாக சொன்னாங்கன்னா நேரம் போயிருமே அப்படின்றக்காக தான் ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு சைடு இருக்க கவுன்சில்ஸும் 6 கேசஸ் தான் வந்து ஈச் சைடு வச்சுருக்கணும் அப்படின்றாங்க. இப்படி வந்து கேசஸ் வந்து சைட் பண்ணணும். இப்போ ரோல் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து பார்க்கலாம். ஜட்ஜஸ்க்கு வந்து என்ன ரோல்னால், கொஸ்டின் கேட்டு வந்து இன்டர்பிரட் பண்ணுறாங்க. அதாவது அவங்க ரியல் ஒப்பீனியனை வந்து கேட்க மாட்டாங்க, இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் வந்து நம்ம கேட்குற கேள்விக்கு எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் கேள்வி கேட்குறாங்க. ஆர்குமெண்ட் பண்ணுறவங்க அமிக்கஸ் கியூரியா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த கோர்ட். அவங்கள்ட்ட வந்து ஒப்பீனியனை கேட்டு ஜட்ஜ் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து டெலிவர் பண்ணுவாங்க. அப்புறம் எந்த சைடு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் வந்து டெக்ளேர் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு மார்க் ட்ரையல் அப்படின்றது மூட்டில் வந்து டிஃப்ரெண்ட் ஆனது. இப்போ மூட் கோர்ட் அப்படின்றதில் வந்து லாவை வந்து வச்சு வந்து பேசுவோம். அந்த மார்க் ட்ரையல் அப்படின்றதில் வந்து எவிடன்ஸஸ், அதாவது விட்னஸஸ் வச்சு தான் வந்து பேச முடியும். நாட் ஏ ஆர்கியூமெண்ட் ஆன்லான்னு அதில் முதவே போட்டிருப்பாங்க. இதில் வந்து ஜூரி அண்ட் விட்னஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ மூட் கோர்ட் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிடலாம் பெஞ்சஸ் போட்டு. ஆனால் மார்க் ட்ரையல் கனெக்ட் பண்ணால் டேபிள், விட்னஸஸ் பாக்ஸ் இதெல்லாம் நெசசரி. ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்க்குள்ளே தான் கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஜூரி அப்படின்னு என்ன பார்த்தோம்னா, குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு லீகல் கேஸை வந்து அட்டன் பண்ணி எவிடன்ஸ் கோர்ட்டில் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதை வச்சு வந்து வெர்டிக்ட், அதாவது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதான் வந்து மார்க் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபாரன்சிக் எபிலிட்டி வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சில்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் பண்ணுறாங்க.
இது மூலமாக வந்து கிளர்க் ஆஃப் த கோர்ட்டுக்கு வந்து அவங்க ஜாப் வந்து தெரியுது. ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேஷனுக்கும் வந்து இதில் இருக்க திங்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கிற முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கேம் ஆஃப் அலிபி அப்படின்னு வந்து ஒன்று சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டூடெண்ட் லா சொசைட்டி தான் இதையும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 குரூப் வந்து இருக்கும். அந்த எல்லா குரூப்லேயும் வந்து 2 ப்ராசிக்யூட்டிங் கவுன்சில், 2 டிஃபெண்டன்ட், அதாவது 2 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக 4 பேர் ஒரு குரூப்பில். இங்கே வந்து அந்த டிஃபெண்டன்ட் வந்து ஒரு க்ரைமை வந்து கமிட் பண்ண மாதிரி அவங்க அலிபி வந்து செட் பண்ணிக்கிறானோ, அதாவது அவங்க அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுவாங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே போக மாட்டாங்க. அதுக்குள்ளே வந்து அவங்களோட ஸ்டோரி வந்து அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறானோ. அவங்க வந்து இப்போ கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து வருவாங்க. அது குறுக்கு விசாரணை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த கவுன்சில் வந்து ஏதாவது கேள்வி கேட்டு வந்து அவங்கள வந்து சொல்ல விடாமல் செய்யணும். அது அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்பாங்களே, அப்படி செஞ்சு அலிபி வந்து ப்ரோக் பண்ணணும். ப்ரோக் பண்ண பிறகு இந்த 2 கவுன்சிலில் யாராவது ஒருத்தவங்க வந்து ஜூரி வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. ஜூரி வந்து வெர்டிக்ட் வந்து ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ் அப்படின்வாங்களா, மெஜாரிட்டி ஆஃப் ஒப்பீனியன் வந்து எந்த பக்கம் இருக்கோ அதை வச்சு தான் வந்து வெர்டிக்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்றாங்க. இதில் இருக்க இன்னொரு என்னென்னு பார்த்தோம்னா ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்படின்றது என்னென்னா, அது வந்து அலிபியோட வந்து சிமிலியராக தான் இருக்கும். அதாவது 3 டிஃபெண்டன்ட், அதாவது மாஸ்டர் டிஃபெண்டன்ட்ஸ் அப்படின்வாங்க. அவங்கள வந்து கவுன்சில் வந்து டே டு டேவாக வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க. இதில் ஒரு டிஃபெண்டன்ட் வந்து அவர் நேமும் வந்து ஃபால்ஸாக இருக்கும், ஆக்கியூபேஷனும் ஃபால்ஸாக இருக்கும். அது வந்து யாராக இருக்கணுன்றது ஜூரி தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. இந்த எல்லா டிஃபெண்டன்ட்டுமே வந்து 200 வேர்ட்ஸில் வந்து சம்மரைஸ் பண்ணி அவங்க லைஃப்பை வந்து இது பண்ணி சப்மிட் பண்ணணும். கவுன்சில் வந்து அதுக்கு ஏதாப்புல கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ இந்த விட்னஸஸ் வந்து டிஃபெண்டன்ட்டோட வந்து அங்கே இருக்க மாட்டாங்க, அவங்க தனியாக இருப்பாங்க. இந்த கவுன்சில் வந்து எவிடன்ஸை வந்து ஷேக் பண்ணுறதுக்காக கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு எப்படியாவது கேட்க பார்ப்பாங்க. அதனால் டிஃபெண்டன்ட் அந்த விட்னஸை வந்து சந்திக்கிற விட மாட்டாங்க. இப்போ கடைசியாக ஜட்ஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தான் வந்து இது 2ஐயும் பார்த்துட்டு ப்ரீஃபாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க வெர்டிக்டை. அதாவது எந்த கவுன்சில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பெஸ்ட்டாக, விட்னஸஸ் வந்து உங்களால் ஷேக் பண்ண முடிஞ்சா இல்லையா அப்படின்றதான். இதில் என்ன பண்ணால் தெரிஞ்சுக்கிறோன்னா, மோட் கோர்ட் அப்படின்றது வந்து ஈஸியாக வந்து கண்டக்ட் பண்ணிடலாம். ஆனால் மாக் ட்ரையலை கண்டக்ட் பண்ணுறதுக்கு யூடியூப், விட்னஸஸ் பாக்ஸ் இதெல்லாம் நெசசரி. ஸோ இதெல்லாம் லா ஸ்கூலில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் தான் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்குரிய சமாரியை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் தான் வரும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டடீஸ்க்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.